கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்திலே 40 நாள் உபவாச நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் 40 நாள் யாரெல்லாம் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வருஷத்திலே ஒரு நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் இருக்கலாம். சாம்பல் புதன்கிழமை உபவாச நாட்கள் தொடங்கும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாமல், அப்ப உபவாச நாட்கள் வருது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? உபவாச நாட்களிலே 40 நாளும் நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை உலகத்துக்கொத்த வேஷமாக இருக்கா, இல்ல பரலோக சிந்தனை எனக்குள்ள இருக்கா, இல்ல மாம்சத்தினுடைய கிரியைகள் இருக்கா, இல்ல உலகத்துக்குள்ள மற்ற காரியங்கள் எனக்குள்ளே செயல்படுகிறதா? விட வேண்டிய காரியத்தை நான் இதெல்லாம் விடணும். தற்பரிசோதனை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம், இந்த உலகத்துக்கொத்த வேஷம். நிறைய குடும்பத்திலே உலகத்துக்காக வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். அது எப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாஸ்டரை பார்க்கும்போது, ஐயரோட பார்க்கும்போது ஐயா ஸ்தோத்திரையா அப்படிம்பாங்க. தள்ளி போய் சில குடும்பத்தில் பேசுகிற வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். நான்லாம் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனால் கூட தேவ பக்தி இல்லாமல் இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு. என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்தனோ அன்னைக்கு தான் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் வாசிக்கும் போது ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த சிலுவை தியானம், 40 நாட்கள் உபவாச நாட்கள், லெந்து காலம், இது எல்லாமே நமக்கு எதை கற்று தருகிறது? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஏன்னா உபவாச நாட்களுக்குள்ள போகிறோம். நிறைய குடும்பத்தில் உபவாச நாட்களிலே டெய்லி சர்ச்சுக்கு போயிடுவாங்க. எல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக உபவாச நாட்கள் வருது. இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே உபவாச நாட்களில் 40 நாளும் பேசுறதுக்கு தேவன் கிருபை தரணும். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அருளிய அப்பம் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம கால வேளையிலே, இரவு நேரத்திலே, ஒவ்வொரு நாளுமே உபவாச நாட்களிலே உபவாசத்துக்குள்ள காரியங்கள், சீர் பொருந்த வேண்டிய காரியங்கள், மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, சிலுவை தியானம், அதையும் நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதை கொஞ்சம் எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் சொன்னாதான் மக்களுக்கு புரியும். இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அது மக்களுக்கு ஈஸியாக புரியும். என் மனைவி தெரியாமல் நான் இஷ்டம் போல் வேலை பார்த்துட்ருப்பேன்.
என் மனைவி தெரியாமல் கடன் வாங்குவேன், என் மனைவி தெரியாமல் ஒரு பொருள் வாங்குவேன், என் மனைவி தெரியாமல் ஒரு வீடே வாங்கிட்டேன். நான் 2009 2010 ஒரு வீடே வாங்கிட்டேன். வீடை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு வீடு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் 2015 பார்த்தா எல்லாமே நஷ்டம். ஒரு 55 லட்ச ரூபா நஷ்டத்தில் வந்து நின்னேன். அதில் என்ன ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா, வீட்டில் ஆலோசனை பண்ணாமல் கேட்காம இஷ்டம் போல் செய்வேன். ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா, அது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அதை மாற்றி பேசுவேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா, ஒவ்வொரு நபர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம எப்படி பேசுகிறோம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து பேசுகிறோமா, இல்லை நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா காலம் கடைசியாக இருக்குது. அதை நம்ம எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, கொரோனா நேரத்தில் டெய்லி நான் தேசத்துக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். நான் டெய்லி இத்தனை நேரம் பைபிள் வாசிப்பேன். இந்த வருஷத்தில் நான் பைபிள் வாசித்து முடிப்பேன். இன்னும் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். எத்தனையோ தீர்மானம் பண்ணுனாங்க. 2வது கொரோனாலாம் நல்லா ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் கையில் பைபிளே எடுக்கலை, ஜெபிக்கிற ஆளை காணோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடமைக்கு சில வீட்டில் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ஊழியத்துக்கு வர மாட்டேங்காங்க, ஊழியம் செய்ய மாட்டேங்காங்க. இப்படி பின்னாடி நிறைய சொல்லலாம். ஆனால் 5 வருஷம் முன்னாடி பார்த்தா, நான் கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்மானம் எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா மறுபடியும் வேற மாதிரி போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதிகமான கேடான காரியத்துக்கு போயிட்டாங்க, அதிகமான ஆபத்தான காரியத்துக்கு போயிட்டாங்க. அப்போ உபவாச நாட்கள் வரும்போது ஒருவேளை இன்னைக்கு காலை வேளையில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நாளையிலேருந்து ஒருவேளை யாராவது உபவாசம் இருக்கணும் அப்படின்னா இருந்து கொள்ளலாம். நாளையிலேருந்து புதன்கிழமையிலிருந்து உபவாசம் 40 நாள், கரெக்டாக 6 வாரம் வரும். பெரிய வெள்ளிக்கிழமை முடியும். இந்த 40 நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் தினம்தோறும் கேளுங்க. உங்கள் இருதயம் மறுரூபமாகணும், உங்கள் இருதயம் புதிதாகணும், உங்கள் இருதயம் மாற்றப்படணும். இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அதுலேருந்து ஒரு மனுஷன் வெளியில் வரணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், ஐயா அவன் அப்படி இருக்கா நானும் அப்படிதான் இருப்பேன், கிடையாது கிடையாது. நான் பரலோகத்துக்கு போற பிள்ளை, நான் வேற மாதிரி மாறணும். எனக்கு நித்திய ஜீவன் தான் எனக்கு சொந்தம், எனக்கு இயேசு மட்டும்தான் எனக்கு சொந்தம், எனக்கு பரலோகம் தான் எனக்கு வீடு. நான் பரலோகத்துக்கு போற வேலையை மட்டும் நான் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் தானா நடக்கும். அப்போ ஒரு குடும்பம் உபவாச நாட்கள் வரப்போகுது, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் ஒருவேளை தரிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு, அப்பா மனுஷனை பிரியப்படுத்துக்காக நான் இப்படி பேசிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில நான் உங்களுக்கு பிரியமானபடி நான் வாழலப்பா, என்னைய மன்னிச்சிருங்க, நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும், எனக்கு அந்த கிருபை தருவீங்களா, எனக்கு அந்த கிருபை தருவீங்களா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை மட்டும் நம்ம வாங்கியாச்சுன்னா போதும், நமக்கு நித்திய ஜீவன் இருக்குப்பா. நான் ஒரு முழு பைபிள் வாசித்தது இல்லை, பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஒரு ஆசை. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, அது இடுக்கமான வழி, அது நெருக்கமான வழிதான். பல பாடுகள், பல உபத்திரங்கள், இதெல்லாம் தாண்டி நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அப்போ சில நேரத்தில் உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க என்று பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு.
அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்சலாம் ஓட முடியாது. உபவாச நாட்கள் வரப்போகுது. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை இதுவரைக்கும் நான் உபவாசம் இருந்தது இல்லை அப்படின்னா, இந்த வருஷம் புதன்கிழமையிலேருந்து அடுத்த நாளைக்கு நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஆயத்தமாகலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த உபவாச நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு முழு பைபிளை வாசின்னு சொல்லி தீர்மானம் பண்ணலாம். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணலாம். இப்போ சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில ஆலயத்தில் 40 நாளும் கறி சாப்பிட மாட்டாங்க. 40 நாளும் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. சில குடும்பத்தில் 40 நாளும் 2 நேரம் சாப்பிடுவாங்க. சில ஊரில், சில சர்ச்சில், சில மக்கள் 40 நாளுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க. இந்த 40 நாளுமே தேவனோட சமூகத்தில் காத்திருப்பாங்க. முதல்ல 40 நாள் இந்த உபவாச நாட்கள் அப்படின்னாலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். இந்த 40 நாளுமே தேவையில்லாம செல்போனை பார்க்க வேண்டாம். அப்ப 40 நாளும் உங்க இருதயம் மாறணும். நம்ம பரலோகத்தோட கனெக்டிங்ல இருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, இந்த 40 நாளும் இடைவிடாமல் செய்தி கேளுங்க, இடைவிடாமல் ஜெபிங்க, தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. ஒருவேளை நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா, ஐயா நான் காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன் அப்படின்னா, நைட்டு கூட ஒரு நேரம் உபவாசம் இருந்து நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கலாம். செல்போனை பல மணி நேரம் பார்த்துட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி, நான் பல மணி நேரம் செல்போனை நான் பார்க்கல, அப்போ எனக்கு நேரம் ரொம்ப இருக்கும் அப்படின்னா, இந்த உபவாச நாட்களிலே அதிகமாக கையில் பைபிள் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னா உங்க கூட தேவன் பேசுவார். இப்போ நான்லாம் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கேன். அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள். அதெல்லாம் காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, எனக்கு தெரியும்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே இன்னும் எதுலலாம் மனமாற்றம் வேணும், இன்னும் எந்தெந்த பகுதியில் இன்னும் பரிபூர்ணம் அடையணும். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கும்போது தான், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது தான் அதற்கேற்ற அந்த ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். நாங்கள் இருக்கிற பகுதியிலே உண்டியல் கொடுப்பாங்க. அந்த உண்டியலில் 40 நாள் உபவாச நாட்களிலே அதில் காணிக்க போடுவாங்க. இது எல்லாமே சுய வெறுப்பு. கர்த்தருக்காக கனி கொடுக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே தேவையில்லாத சில காரியங்கள், தேவை உள்ள காரியங்கள் அது பரலோகத்துக்குள்ள காரியங்கள், தேவையில்லாத சில காரியங்கள் இருக்கும். அந்த தேவையில்லாத காரியங்கள் தான் நம்மளை தீட்டுப்படுத்திட்டு இருக்கும், கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கும். அதனால இந்த உபவாச நாட்கள் அப்படின்னு வந்துட்டனாலே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் என்னெல்லாம் இருக்கு அதையெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரங்கள். சில குடும்பம் கர்த்தரை விட்டு மறந்து தள்ளி போயிருப்பாங்க. இந்த உபவாச நாட்கள்ல தான் மறுபடியும் ஆமா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புவாங்க. யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் சொன்னார். ஆனா அவர் போன இடங்க வேற இடம். மறுபடியும் 2வது முறை 40 நாள் அந்த உபவாச நாட்கள் அப்படின்னாலே மனம் திரும்பக்கூடிய காரியம்தான். அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கண்டிப்பாக எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம். பொதுவா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம உருவாக்கப்பட்ட நோக்கம் அவருக்கு மகிமை செலுத்த. நம்ம என்ன பண்ணாலும் சரி அவருக்கு மகிமை செலுத்த தான் நம்ம உருவாக்கியிருக்கார். அப்ப கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த
வேஷம் சொல்லி போட்டிருக்குல்ல, இந்த உலகத்துக்கு ஒத்த காரியம் நிறைய இருக்கு. அதுகளோட போய் கனெக்டிங் ஆகும்போது நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. அப்ப இந்த நாட்கள் கர்த்தர் பக்கம் தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்துல இருப்பேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், இனிமேலாம் கர்த்தர் பக்கம் நான் வந்துருவேன், இனிமேல் எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். 2016ல ஒரு 40 நாள் உபவாசம் போட்டேன். ஒரு 10, 15 நாள், 20 நாள் ஆகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு வளர்ச்சி. அதே நேரத்தில் சொப்பனத்து மூலியமா, தரிசனத்து மூலியமா சில காரியங்கள் வெளிப்படுத்தினாரு. முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு. அபிஷேகம் பண்ணி அழைத்தாரு, சாவி கொடுத்தாரு. இன்னைக்கு 2026 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 40 நாள் உபவாசம் இருக்கும்போது தேவனை சந்திச்சார், அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு வரைய கர்த்தரோட கிருபையினாலே தேவன் எவ்வளவோ அதிசயம் செய்திருக்கிறார், அற்புதம் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த உபவாசத்தோடு பல காரியங்களை நம்ம தியானிக்க போயிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இருதயம் புதுசாகணும். உபவாச நாட்களிலே இருதயம் புதுசாகணும். அப்போ உபவாச நாட்கள் அப்படின்னாலே, இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டனோ அது எல்லாமே தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி, அப்பா இந்த காரியத்தில் விட்டுட்டு உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, உண்மையில நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க பிரியமானபடி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம தேவனோட சமூகத்திலே அர்ப்பணிக்கக்கூடிய காலங்கள், துளிர் விழக்கூடிய காலங்கள். ஒரு செடி, ஒரு மரம் எப்படி துளிர் விடுதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ இந்த உபவாச நாட்களிலே தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஆலயத்தில் நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ நீங்கள் இருக்கிற இடத்துல சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. தேவனோட சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. பகலில் சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மறுரூபமாகணும் அப்படின்னா மனம் புதுசாகணும். என் இருதயம் புதுசாகணும் அப்படின்னா விட வேண்டிய காரியத்தை விட்டால் மட்டும்தான் புதுசாகும். அதுதான் போட்டிருக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகத்திலே அக்கிரமம், அநியாயம், தீமை தான் இருக்கு. நல்லா பார்த்தாச்சு. எங்க பார்த்தாலும் பொல்லாத ஜனங்கள், தூசிக்கிற ஜனங்கள், சபிக்கிற ஜனங்கள், இஷ்டம் போல வாழுகிற ஜனங்கள். இதுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்ம சில காரியங்கள் வேதத்தின்படி நம்ம தியானிக்கும் போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். உபவாச நாட்களுக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபித்து வருங்கள். இந்த 40 நாளும் உபவாசத்தோடு இணைந்திருங்க. கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் உபவாசம் இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ கொஞ்ச நேரமோ ஜெபம் பண்ணுங்க. நாளையிலேருந்து உபவாசம் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த 40 நாள் செல்ஃபோனை ரொம்ப பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்கும், தடை இருக்காது. ஏன்னா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படிம்பாங்க. 1 மணி நேரம் கையில் செல்ஃபோன் வச்சா முடிஞ்சு போச்சுல்ல. இன்னைக்கு ஒரு 10 அதிகாரம் பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பாங்க. செல்ஃபோனில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்துச்சுன்னா 10 அதிகாரம் பைபிள் வாசிக்க போயிருமே. அதனால் யாரெல்லாம் எங்கெல்லாம் மிஸ்டேக்காக இருக்கிறோமோ இந்த நாட்களிலே சோதித்து நம்மை நாம் ஆராய்ந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்புவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, எல்லாரும் சாம்பல் புதனிலே என்னோட சமூகத்திலே காத்திருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமோ
எங்கெல்லாம் குறை இருக்கோ அது எல்லாம் சீர்பொருந்திருக்கு. இந்த உபவாச நாட்களிலே உபவாசம் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றணும்ப்பா. திருமண நாட்கள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்த கிருபை தாங்கப்பா. உமக்காக வாழணும் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்கப்பா, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரங்கள் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களை தாழ்த்திடும். வெளியில புறப்படுறாங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களே கர்த்தர் வேலை அடங்கிய வாகனத்துல போறாங்கப்பா. காலை வேளை சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. காலை வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிறாங்க. அப்பா தமிழ்நாடுல சிஎம்கா ஸ்தோத்திரம்ப்பா, எல்லா தேச ஜனங்களுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாரையுமே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. சில குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னெல்லாம் பாவம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழணும். குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், கர்த்தர் பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அப்பா ஊழியத்து புறப்படுறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. கற்பத்தினிக்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. என் நாம நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. நிறைய குடும்பத்திலே அப்பா காலவில் இணைந்திருக்காங்க. அந்த 40 நாள் உபவாசம் இருக்கேன், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இரவு மூலமா வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டு, பொய், அருவருப்பு எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னெல்லாம் பாவம் இருக்கோ அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த உபவாச நாட்களிலே அப்பா உமக்கு பிரியமானபடி உகந்த ஒரு உபவாசம்ப்பா. அப்படி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம் அந்த எல்லா காரியத்தையும் எங்களை வெளிப்படுத்துங்கப்பா. முழுசா அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உபவாச நாட்களிலே தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே ஒரு மாற்றம் வரணும்ப்பா. இந்த உபவாச நாட்களிலே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வேண்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். குடும்பத்தில் என்னென்ன தடைகள், என்னென்ன வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் இருக்கோ இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரணும். உபவாச நாட்களிலே நீங்க எங்களோட பேசணும்ப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் உபவாசம் இருக்க தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் மாற்றி கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துவங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூல எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டடுங்க, தீர்காயுசை தாங்கப்பா. கர்த்தருடைய நாம மட்டுமே விடட்டும். அப்ரோஜமான ஊழியக்காரன்ப்பா. அடியே நம்முடைய பாதங்களை தாழ்த்த முடியும். உபவாச நாட்களில் வேதத்தை அதிகமா தியானிக்க, ஜெபிக்க உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க நாமமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம் மன்னர் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நாளிலிருந்து ஒரு 40 நாள் உபவாசம், ஞாயிற்றுக்கிழமை தவிர பெரிய வெள்ளிக்கிழமை முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. தினம்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அநேக காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுவார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.